ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு மீன் 1 கிலோ மீன் கணக்காக வந்திருக்குங்க. அது என்ன மீனுன்னா கடல் விரால் மீன். அது ஒரு 3/4 கிலோ இருக்கும். அப்புறம் வெலை மீன் அதுவும் சேர்ந்து வந்திருக்குங்க. நாங்கள் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம புளியை ஊற வச்சிடலாம். நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் தான் நான் புளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவோ அந்த அளவு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. நான் புளி ஊற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். புளியை ஊற வச்சாச்சு. இங்கே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் 3 வெட்டி வச்சுருக்கேன். இப்போ மீன் குழம்புக்கு இந்த மாதிரி நம்ம தொட்டுக்க காய் பொரிச்சா நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு தான் முட்டைக்கோசும் கேரட்டும் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ நம்ம மீன் குழம்பு வச்சிடலாம். இப்போ பாத்திரம் சூடு வந்ததும் நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு. நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக சேர்க்குறேன். அதிகமாக சேர்த்தா குழம்பு கசக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம பிரட்டி விட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சிடலாம். புளியை கரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு மிளகாய் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன் குழம்பு மிளகாத்தூள் உரப்பு இருக்காது, அதனால் நான் 3 சேர்க்குறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். இப்போ அங்கே வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு இதையும் நம்ம பிரட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த குழம்பு மசாலா தண்ணி சேர்த்துடலாம். இது கொதி வரட்டு. நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இங்கே பொரிக்கிறதுக்கு மீன் எடுக்கிறேன். நான் 7 பீஸ் மீன் எடுத்திருக்கேன். ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ரெட் கலர் பொடி கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம். இந்த மீனை பிரட்டி விட்டுறலாம். ஒரு 2 ஸ்பூன் கணக்காக தண்ணி சேர்த்துடலாம். இந்த மசாலாலாம் நல்லா மீனில் படுற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ மசாலாலாம் பிரட்டியாச்சு. நம்ம இந்த கேரட்டும் முட்டைக்கோசும் வெட்டிடலாம். இப்போ தாங்க சரியாக இருக்கும். இங்கே கொதித்து நம்ம இறக்குறதுக்குள்ளே அடுத்து நம்ம இந்த முட்டைக்கோசை போட்டுடலாம். சில பேர்லாம் குழம்பு கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம காய்கறி வெட்டுவோம், அப்புறம் நம்ம வேறு வேலையை பார்ப்போங்கிற மாதிரி இருப்பாங்க. நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். இங்கே குழம்பு கொதிக்குதா, அடுத்த வேலையை நான் பார்த்து அப்போ தான் சீக்கிரமாக வேலையை ரெடி ஆகும். இல்லாட்டி டைம் கணக்கில் அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். அதனால் நான் எப்போதுமே இப்படி தான் செய்வேன். முட்டைக்கோசு கேரட்டு வெட்டியாச்சு. இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு.
நான் வந்து எப்போதுமே குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடுவேன், அப்போ தான் பச்சை வாடை போகும், இல்லாட்டி நான் பச்சை வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து முட்டைக்கோசுக்கு தேவையான தேங்காய் எடுக்கிறேன், அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்குவேன். நம்ம தேங்காய் துருவுன மாதிரி அரைச்சி எடுத்துக்குவேன். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். தேங்காய் துருவுன மாதிரி அரைச்சாச்சுங்க. இப்போ இங்கே வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாடை போயிருச்சு. நம்ம இப்போ மீனை சேர்த்துடலாம். இப்போ வந்து மீனை சேர்த்தாச்சு. லைட்டாக குழம்புல வந்து முங்குற அளவுக்கு நம்ம வந்து மீனை அமுக்கி விட்டுறலாம். மீன் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம வந்து முட்டைக்கோசை பிரட்டிடலாம். இது கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன். கடுகு கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு, நம்ம இதை பிரட்டி விட்டுடலாம். வெங்காயம் ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தாச்சு, நம்ம இதை பிரட்டி விட்டுறலாம். மூடிடலாம். நல்லா தண்ணியெலாம் வற்றி வரட்டும். தண்ணி வற்றிருச்சு. இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் போட்டதும் நம்ம வந்து பிரட்டி விட்டுட்டு மூடிடலாம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இந்த மஞ்சத்தூள் வாடையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதையும் பிரட்டிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து மீன் பொரிச்சிடலாம். தோசைக்கல் சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் தாங்க சேர்க்குறோம். இப்போ நம்ம பிரட்டி வச்சுருக்க மீனை சேர்த்துடலாம். மீன்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மீனை பிரட்டி விட்டுறலாம். இப்போ மீன் எல்லாத்தையும் பிரட்டி விட்டாச்சு. மீன்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மீனை எடுத்துடலாம். எல்லா மீனையும் பொரிச்சாச்சு. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.